வணக்கம். டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த டோட்டல் outlay approved by யூனியன் கவர்மெண்ட் ஃபார் தி ஸ்மால் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் த பீரியட் ஆஃப் 2026-27 டு 2030-31 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 7,000 லொகேஷன்ஸ்ல இந்த ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ட் ரேஞ்சிங் ஃப்ரம் 1 மெகாவாட் டு 25 மெகாவாட் அந்த கெப்பாசிட்டியில ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இதனால பீப்புளோட டிஸ்பிளேஸ்மெண்ட், லார்ஜ் டேம்ஸை கட்டணுங்கிற நீட் இல்லாத ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இதுக்கான டோட்டல் அவுட்லே எவ்வளோ அப்படின்னா 2584.60 crore. அடுத்தது, what is the name of this new scheme approved by cabinet with an outlay of 33,660 crore டு டெவலப் 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் டெவலப் பண்றதுக்காக 33,000 crore ஒரு ஸ்கீம் நேற்று கேபினெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் பவ்யா பாரத் ஔத்யோக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது அந்த ஸ்கீம். வாட் இஸ் தி அப்ரூவ்டு டென்யூர் ஆர் டியூரேஷன் ஆஃப் த பாரத் ஔத்யோக் விகாஸ் யோஜனா? இந்த பாவியா ஸ்கீம் 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் டெவலப் பண்றது அந்த பாவியா அப்படிங்கிற ஸ்கீம். அதுக்கான டைம் பீரியட் வந்து 6 years, 2026 to 2032 வரைக்கும். அடுத்தது, which organization is the implementing agency for ரைசா டைம்லெஸ் ட்ரைபல் பிராண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரைசா அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ட்ரைஃபெட், ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்களோட ஒரு இனிஷியேட்டிவ். ட்ரைபல்ஸோட டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா, த செகண்ட் எடிஷன் ஆஃப் இந்தியன் ஓஷன்ஷிப் சாகர் maritime exercise commenced on March 16, 2026. What is the primary focus of this initiative அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சாகர் மேரிடைம் எக்ஸசைஸோட இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் ரீஜனல் மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் கோஆபரேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.